நான் ஒரு 10 வருஷமா அரசியல் பதிவுகள் எழுதுறேன். அரசியல் விமர்சனங்கள் செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப முக்கியமா Facebookல. அது தமிழ்நாடு அரசியல், ஈழத்து அரசியல், இந்திய அரசியல், வேர்ல்டு பாலிடிக்ஸு இப்படி நிறைய விஷயங்கள் எழுதிட்டு இருக்கிறேன். சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப குறைவு. அப்பப்போ எப்பயாவது எழுதுறது. ஆனா, ஒரு 6 மாசத்துக்கு முன்பு வரைக்கும், என்னோட அந்த அரசியல் பதிவுகளுக்கு கீழ வர்ற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும். நல்ல ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் உருவாகும். நான் எழுதுற விஷயங்கள்ல உடன்பாடு இருக்கிறவங்க அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. எதிர்கருத்து இருக்கிறவங்க அதில வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் போட்டு என்னோட கருத்த மறுப்பாங்க. அங்க வந்து ஒரு நல்ல டிபேட் உருவாகும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் இருந்தது. எதுவுமே தெரியாம அதுக்குள்ள வந்து கமெண்ட் பண்றவங்க வந்து ரொம்ப ரேர். ரொம்ப ரேரா தான் இருந்தது. இது என்னோட கடந்த 10 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் மீடியாக்குள்ளால. பட் இந்த 6 மாசமா, கடந்த ஒரு 6 மாசமா எல்லாமே கம்ப்ளீட்டா மாறியிருக்கு. நான் இத கவனிக்கவே இல்ல. இத நான் அவதானிக்கல. போற போக்குல விட்டுட்டேன். ரொம்ப கேவலமான வார்த்தைகள், ரொம்ப அருவருப்பான வார்த்தைகள், தூசணம், என்ன எழுதுறோம் அப்படிங்கிறத படிக்காம எடுத்த உடனே ஒரு பரம்பரையவே இழுத்து திட்டுறது, கேவலப்படுத்துறது, காது குடுத்து கேட்க முடியாத, இல்ல நம்ம வாழ்க்கையில கவனிச்சே பார்த்திருக்காத அளவுக்கு ரொம்ப மோசமான வார்த்தைகள பயன்படுத்துறது, இந்த மாதிரி நாம பேசத் தொடங்கும் போதே எங்க வாய மூடுறதுக்கான ஒரு ஒரு ஃபார்மேட் ஒண்ணு இந்த ஒரு 6 மாசமா இந்த ட்ரெண்ட் ஒண்ணு உருவாகியிருக்கு. அதே 6 மாசத்துக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்கள் போட்டி, அஜித் விஜய் போட்டி, விஜய் சூர்யா போட்டி, அஜித் சூர்யா போட்டி. இந்த மாதிரி ஒரு நடிகரோட டீமு இன்னொரு நடிகர அட்டாக் பண்றது. இந்த நடிகரோட டீமு இந்த நடிகர அட்டாக் பண்றது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ரொம்ப மோசமான, கேவலமான வார்த்தைகள் இருக்கும். ஸோ சினிமாவ வந்து கடவுள் தரத்துக்கு பார்க்குறவங்க, சினிமா நடிகர்கள வந்து ஒரு பெரிய விஷயமா ரசிக்கிறவங்களுக்கு வந்து அது சகஜமா இருக்கும். அவங்களுடைய கல்வி அறிவு, அவங்களுடைய படிப்பு மட்டும் அந்த லெவல்ல தான் இருக்கும். அவங்க அப்படி கமெண்ட் பண்றது நியாயமானது. ஆனா, இந்த 6 மாசமா இந்த அரசியல் பதிவுகளுக்கு கீழ இப்படி மோசமான கமெண்ட்ஸ் வருது. எனக்கு அப்பவும் அத வந்து நான் நோட் பண்ணல. இப்படி ஒரு சூழல்ல தான் நடிகர் சூர்யா நடிச்ச கருப்பு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 நாள்லயே சக்சஸ்ன்னு அறிவிச்சுட்டாங்க. மிகப்பெரிய வசூல். இத்தனைக்கும் இந்த படத்த பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல ஒண்ணும் பெருசா இல்ல. வழக்கமான ஆர்ஜே பாலாஜியோட ஹியூமர்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அவருடைய சமூக அக்கறை கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. சூர்யாவோட அந்த மேன்லினஸ், அப்புறம் நம்ம தெய்வம் கருப்பு வந்து வர்றப்போ வர்ற அந்த கூஸ் பம்ப்ஸ் 90கள்ல நாம பார்த்த விடாது கருப்பு அந்த நாடகத்துல அந்த குதிரை வரும்போது நமக்குள்ள வந்த அந்த கொந்தளிப்பு ஸ்க்ரீன்ல இப்போ கருப்பு பார்க்குறப்போ வருது. இப்படி ஒரு சில விஷயங்களை தவிர பார்த்தீங்கன்னா, கருப்பு வந்து ஒரு பெரிய ஒரு 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 சொல்லக்கூடிய ஒரு கதையெல்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி சூர்யா ஜெய் பீம்லாம் நடிச்சிருக்காருல்ல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையோ, ஒரு வெற்றிகரமான படைப்போ எல்லாம் கிடையாது. ரொம்ப சுமார் தான். 6 மாசத்துக்கு முன்னால இப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா, எவ்வளவு தூரம் கிழிச்சு, கழுவி, அசிங்கமா, அருவருப்பா ஊத்துவாங்களோ, அது எதுவுமே இந்த முறை கருப்பு படம் ரிலீஸ் ஆகுறப்போ, இந்த முறை சூர்யா படம் ரிலீஸ் ஆகுறப்போ சுத்தமா இல்ல. இத ஒருத்தர் ரைட் அப்பா எழுதியிருந்தாரு Facebookல. எனக்கு அங்க தான் கிளிக் ஆச்சு. ஆமால்ல, சில வருஷங்களுக்கு, சில மாசங்களுக்கு முன்னால இப்படி ஒரு நடிகர், ஒரு உச்சக்கட்ட நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஸ்ப்ரெட் குடுத்தாங்க. இப்போ ஏன் அது இல்ல? நல்லா கவனிங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி சினிமா, சினிமா நடிகர், ஒரு நடிகருக்கு எதிர்ப்பு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த படத்துக்கு ஹீரோவுக்கு எதிரான ஒரு டீமு இந்த மாரி இறங்கி நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த 6 மாசமா அந்த சினிமாவுல இருந்த அதே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பொலிட்டிக்ஸ்குள்ள வந்திருக்கு. இப்போ சினிமா ரிலீஸ் ஆகுது. இந்த சினிமாவுக்குள்ள அந்த நெகட்டிவ் ஸ்ப்ரெட்னஸ காணோம். அப்ப என்ன சேஞ்ச் ஆகியிருக்கு? நான் எழுதுற விதம் மாறல. என்னுடைய வார்த்தை நடை மாறல. என்னோட அரசியல் நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி அப்படி, 6 மாசத்துக்கு அப்புறம் இப்படி. இப்ப நான் சினிமா விமர்சனம் எழுதுனா, அதுக்கு கீழ யாரும் வந்து நெகட்டிவா கமெண்ட் பண்றதே இல்ல. ஆனா நான் அரசியல்னு தொட்டா, அதுலயும் தமிழ்நாடு அரசியல்னு தொட்டாலே, கீழ வந்து எதுக்காக இவ்வளவு நெகட்டிவான அந்த சினிமா ஸ்டைலு ஸ்ப்ரெட் கொண்டு வரப்படுது. எனக்கு என்னவோ இது யூசுவலான ஒரு விஷயம் மாரி தெரியல. இன்னைக்கு அரசியல்ல இது செய்யப்படுது அப்படின்னா, இந்த போலி பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னா, கண்டிப்பா நான் சொன்ன மாரி இவங்க எல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, தன்னோட ஆதர்ச நாயகனுக்காக
சினிமாவுலேயும் இதே போலி பிம்பத்தை கட்டமைச்சு தான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இது ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. நீங்கள் யாராவது இப்படி ஃபீல் பண்ணீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேசலாம்.